ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. ஃபிக்ஹு ஸகாத், ஜகாத்தினுடைய சட்டங்களும் அவற்றின் விளக்கங்களும் இதை நம்ம இப்ப பார்க்கிறோம். இது ரமதானுடைய இரண்டாவது இரவு தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய வகுப்பு. ரமதான் ஹிஜ்ரி 1446. இஸ்லாமுடைய பார்வையில் வறுமையும் செல்வமும், இதுதான் முதல் வகுப்புல நம்ம பார்த்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதாவது அவங்க வறுமையை விரும்பவில்லை, வறுமையை வெறுத்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கினா என்ற அந்த தன்னிறைவு பெற்ற அந்த செல்வந்த தன்மையை அல்லாஹ்விடத்துல கேட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமை பொறுத்தவரை இஸ்லாமுடைய பார்வை என்ன அப்படின்னா, வறுமை என்பது விரும்பத்தக்க விஷயம் அல்ல. வறுமை என்பது வெறுப்புக்குரிய ஒரு விஷயம். மாறாக தன்னிறைவு பெற்ற அந்த செல்வந்த தன்மை அப்படிங்கிறது விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இன்னொருவரை சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது அந்த முஸ்லிமனுடைய இஸ்லாமிற்கு, அந்த மூமினுடைய ஈமானுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அமைந்து விடலாம். இந்த சார்பு தன்மை அப்படிங்கிறது. அப்போ சுதந்திரமாக பிறரை சாராமல் இருப்பது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஊக்குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட கூடுதல் செல்வம் இருக்கணும். நம்முடைய தேவைகளையும் கடந்து அதை விட அதிகமாக செல்வம் இருந்தால்தான் ஜகாத் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இதை தொடர்ந்து ஜகாத்துடைய தலைப்புக்கு போறதுக்கு முன்னால இன்னும் சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த ஜகாத் அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தின் மீது, அவங்களின் மீது ஈமான் கொண்ட அந்த சமூகத்தின் மீது தான் கடமையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இது முன்னிருந்த சமுதாயங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய நோன்பை பற்றி நம்ம ஆயத்தை பார்த்திருக்கோம். முன்னிருந்தவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் நமக்கும் கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஜகாத்தும் அந்த மாதிரி தான். ஜகாத் என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது ஆரம்பத்தில் இருந்தே எல்லா சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. அதை நம்ம அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பார்க்கிறோம். அது சம்பந்தமான சில ஆயத்துக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க அல் குர்ஆன்ல, சூரத்துல் பையினா 98வது சூரா, அதனுடைய 5வது ஆயத்தாக நம்ம இதை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? முந்தைய சமூகங்களை பற்றி பேசுறாங்க. وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ. இதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. எதை தவிர? இல்லா லியஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு கட்டளையிடப்படலை. அதை எப்படி இபாதத் செய்யணும்? முஹ்லிஸீன லஹுத்தீன், தீன்ல இஹ்லாஸ் உடையவர்களாக, முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா, இஹ்லாஸ் உடையவர்களாக, ஹனீஃபுகளாக அவங்க இருக்கணும் என்று கட்டளையிடப்படும். முஹ்லிஸ் அப்படின்னா என்ன? யாருக்கு இஹ்லாஸ் இருக்கோ அவங்களுக்கு முஹ்லிஸ் அப்படின்னு பேரு. இஹ்லாஸ் அப்படின்னா என்ன? சுத்தமான அந்த எண்ணம். அல்லாஹ்வை வணங்குறோம்,
அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாவை மட்டுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த சுத்தமான எண்ணத்தோட வணங்குறதுக்கு பேர் தான் இஹ்லாஸ் உடன் வணங்குவது. அல்லாஹுக்கு சமமாக இணையாக வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அந்த தெளிவோடு, அல்லாஹுக்கு எந்த ஒரு இணையும் கற்பிக்காமல், எந்த ஒரு நீத்தையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ்வை சுத்தமாக வணங்குவது தான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முஹ்லிஸ் அப்படின்னு பேர். அதே போல ஹுனஃபா, ஹனீஃபுகளாக, ஹனீஃப் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் ஹுனஃபா. ஹனீஃப் அப்படின்னா என்ன? ஹனீஃப் அப்படிங்கிறது ஷிர்கை விட்டு முற்றிலுமாக விலகி, ஷிர்கை தவிர்த்து, ஷிர்கை விட்டு முற்றிலுமாக விலகி, அதற்கு நேர் எதிரான அந்த தௌஹீதின் பக்கம் சாய்வது, தௌஹீதின் பக்கம் முழுமையாக திரும்பி தௌஹீதின் பக்கம் சாய்ந்திருப்பது, அதுதான் ஹனீஃப் ஆக இருப்பது. அதுக்கு பேர் தான் ஹனீஃபியா. மில்லத் இப்ராஹீம ஹனீஃபா என்று அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அந்த ஹனீஃபா, அந்த ஹனீஃபியா அதுதான் இங்க சொல்லப்படுது. இப்ப ஹனீஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷிர்கை விட்டு முற்றிலுமாக விலகுதல், அதுக்கு நேர் எதிரான அந்த தௌஹீதின் பக்கம், அல்லாஹை மட்டுமே வணங்குவதின் பக்கம் முற்றிலுமாக சாய்ந்திருத்தல். அப்ப ஷிர்கு அப்படிங்கிறத விட்டு முற்றிலுமாக விலகி தௌஹீதின் பக்கம் சாய்தல். அப்ப ஒரு பக்கம் சார்பா இருக்கிறது தான் இது. ஆனா எதன் பக்கம் சார்பாக? தௌஹீதின் பக்கம் சார்பாக இருத்தல். அப்ப எது கட்டளையிடப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 3 விஷயங்களை சொல்லி இருக்காங்க. அதுல முதலாவது விஷயம் அல்லாஹ்வை இபாதத் செய்வது. அல்லாஹ் எப்படி இபாதத் செய்யணும்? முஹ்லிஸ் ஆக, ஹனீஃப் ஆக இபாதத் செய்யணும். அப்ப அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் என்று வரும் பொழுது 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்னு முஹ்லிஸ், இஹ்லாசுடன். இரண்டாவது ஹனீஃப் ஆக. இப்ப இந்த இரண்டும் எந்த 2 விஷயங்களை குறிப்பிடுதுங்கிறத பாருங்க. எதை பற்றி சொல்லுதுன்றது பாருங்க. முஹ்லிஸ் அப்படின்னா இஹ்லாஸ் உடன் இருத்தல். இது நம்மளுடைய எண்ணம், நம்முடைய நியத் சுத்தமாக இருக்கிறதை பற்றி சொல்லுது. ஹனீஃப் அப்படிங்கிறது ஷிர்கை விட்டு விலகி தௌஹீதின் பக்கம் சாய்தல். ஷிர்கை முற்றிலுமாக வெறுத்து அதை விட்டு விலகி தௌஹீதை நேசித்து தௌஹீதின் பக்கம் சாய்தல். இது நம்முடைய அமல்களை குறிக்கும். அப்போ நம்முடைய நியத்தின், நம்முடைய அமல், இவை இரண்டுமே அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கும். அந்த இரண்டும் சுத்தமாக அல்லாஹை வணங்க வேண்டும். இதுதான் முதல் கட்டளை. உமிரு, அவர்களுக்கு வேறு எதுவும் கட்டளையிடப்படவில்லை. அம்ர் அப்படின்னா கட்டளை. உமிரு, அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. உமிரு, அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் கட்டளையிடப்படவில்லை. எதை தவிர? இல்ல லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, அவர்கள் முஹ்லிஸாக, ஹனீஃபுகளாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இது அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டதுடைய முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் எது? வயுகீமுஸ் ஸலாத, இன்னும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூணாவது விஷயம் எது? வயுத்துஸ் ஸகாத, இன்னும் ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும். வذلك தீனுல் கய்யிம, இந்த 3 விஷயங்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னன்னு சொல்றாங்க? வذلك தீனுல் கய்யிம, அதுதான் தீனுல் கய்யிம் என்று சொல்றாங்க. தீனுல் கய்யிமா அப்படின்னா என்ன? இதுதான் நிலையான தீன், இதுதான் ஆரம்பத்திலிருந்தே தீன், காலம் காலமாக இதுதான் தீன், இதுதான் மார்க்கம். இதுதான் நிலையான, காலம் காலமாக தொடர்ச்சியாக மார்க்கமாக அறியப்படுவது. மார்க்கம் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இப்ப முந்தைய மார்க்கங்கள்லயும் இப்ப இருக்கிறதுலயும் மாறுதல் இருக்கா அப்படின்னா, எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் ஒரே மார்க்கம், ஒரே தீனைத்தான் சொன்னாங்க. அவங்களுடைய ஷரியத், சட்டங்கள், அவங்களுக்கென்று இறக்கி வைக்கப்பட்ட சட்டங்கள்ல மாறுதல் இருக்கலாம், இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இல்ல. எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சொன்ன விஷயங்கள்ல அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யணும், அதுவும் இஹ்லாசுடன், ஹனீஃபியாவுடன் இபாதத் செய்யணும். செயல் நியத் சுத்தமாகவும் செயல் சுத்தமாகவும் இபாதத் செய்யணும். தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுத்து வரணும் அப்படிங்கிறது முந்தி உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் கட்டளையிடப்பட்டிருக்கு. அந்த சமூகத்துடைய நபிமார்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப ஜகாத் அப்படிங்கிறது நமக்கு என்று புதிதாக உருவான ஒரு விஷயம் அல்ல. எந்த பொருள்களுக்கு ஜகாத் கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கணும், இது வித்தியாசப்படலாம். ஆனால்
ஜகாத் கொடுக்கிறது அப்படிங்கிறது முந்தி உள்ள சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்ட விஷயம். முந்தி இருந்த ரசூல்மார்கள், நபிமார்கள் தங்களுடைய சமூகங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளையாக கொண்டு வந்த விஷயம். எப்படி ஷிர்க்கை விட்டு விலகி தௌஹீதை நிலைநாட்டி அல்லாஹ்வை இபாதத் செய்வது என்பது கடமையோ, அதற்கு அடுத்தது தொழுகை என்பது கடமையோ, அதே போல அதற்கு அடுத்தது ஜகாத் என்பதும் முந்தியுள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்டது, நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. உம்மத்து முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் சமூகத்துக்கும் கடமையாக்கப்பட்டது. இதை பற்றி வெவ்வேறு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக. அல் குர்ஆன் சூரத்துல் அம்பியா 21வது சூரா, அந்த 21வது சூராவினுடைய 73வது ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முந்தி உள்ள ஆயத்துக்களை வரிசையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்படி அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை பற்றி சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வஅவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத் வஇகாமஸ் ஸலாத்தி வஈதாஅஸ் ஸகாத்தி வகானூ லனா ஆபிதீன். அப்ப இந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, வஅவ்ஹைனா இலைஹிம், அவர்களுக்கு நாம் வஹியாக அனுப்பினோம், வஹி கொடுத்தோம். வஹினா என்ன? இறைவனிலிருந்து நேரடியாக வரக்கூடிய செய்தி. அவங்களுக்கு நம்ம வஹியை கொடுத்தோம். வஹைனா இலைஹிம், நாம் அவங்களுக்கு வஹி அனுப்பினோம். என்ன செய்யணும்னு சொல்லி, ஃபிஅலல் கைராத், அல் கைராத் எதெல்லாம் நன்மையோ அந்த நன்மையான விஷயங்களை செயலில் கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு நாம் வஹி அனுப்பினோம். வஇகாமஸ் ஸலாஹ், அதுல குறிப்பாக தொழுகை நிலைநாட்ட சொல்லி அவங்களுக்கு நாம் வஹி அனுப்பினோம். வஈதாஅஸ் ஸகாத், இன்னும் ஜகாத்தை கொடுத்து வருமாறும் அவங்களுக்கு வஹி அனுப்பினோம். வகானூ லனா ஆபிதீன், அவங்க நம்மிடத்துல அப்துகளாக, நம்மை வணங்கக்கூடியவர்களாக, ஆபிதீனாக தான் இருந்தாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த நபிமார்கள் அவங்களுடைய சமூகங்களை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மகன்களில் ஒருவரான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவங்களுடைய மகன்களில் ஒருவரான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த கட்டளை என்ன, அவங்களுக்கு வஹியாக அனுப்புனது என்ன, ஃபிஅலல் கைராத். கைராத், கைர் அப்படின்னா நல்லது, சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ கைராத் அப்படிங்கிறது அதனுடைய பன்மை. ஃபிஅலல் கைராத், நன்மை தரக்கூடிய சிறந்த செயல்களை செய்யுமாறு அவர்களுக்கு வஹி அனுப்பினோம். அதுல குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியாக எடுத்து காண்பிப்பது எந்த நல்ல செயல்களை, வஇகாமஸ் ஸலாத்தி வஈதாஅஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுத்து வருமாறும் அவர்களுக்கு கட்டளையிட்டோம், அவர்களுக்கு வஹி அனுப்பினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சமூகமும் தொழுகை நிலைநாட்டினாங்க, ஜகாத்தை கொடுத்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சமூகமும் தொழுகை நிலைநாட்டினாங்க, ஜகாத்தை கொடுத்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சமூகமும் தொழுகையை நிலைநாட்டினாங்க, ஜகாத்தை கொடுத்தாங்க. அப்ப தொழுகையை நிலைநாட்டுதலும் ஜகாத்தை கொடுத்தலும் முந்திருந்த சமூகங்களுக்கே இருந்த ஒரு விஷயம் தான். அதே போல இதுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மகன், இரண்டாவது மகன், அவங்களை பற்றி சொல்லப்படுது. அவங்க மூலமா தான் பனி இஸ்ராயில் வந்தாங்க. அந்த பனி இஸ்ராயில் சமூகம் தான் பிறகு யூதர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு தனி ஒரு மதத்தை உருவாக்கினாங்க. அந்த பனி இஸ்ராயில் மக்களில் இருந்து, அதிலிருந்து வந்த யூதரில் இருந்து பிரிந்து தனி ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டவர் தான் கிறிஸ்தவர்கள். இது ஒரு கிளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வந்த ஒரு கிளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக வந்ததுதான் பனி இஸ்மாயில். அதுல வந்தவங்க தான் அரபு மக்கள். அந்த அரபிகள் வழியில வந்தது தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிட்டதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆன்ல 19வது சூரா, சூரத்து மரியம், அதுல சொல்லி காண்பிக்கின்றாங்க. என்ன சொல்றாங்க, وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ, இஸ்மாயில் என்ன செஞ்சாங்க, يَأْمُرُ أَهْلَهُ, தங்களுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய மக்களுக்கு, அஹ்ல் அப்படிங்கிறது
அவங்களுடைய மக்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தன்னுடைய மக்களுக்கு கட்டளை இட்டாங்க. என்ன கட்டளை இட்டாங்க? பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத். பிஸ்ஸலாஹ் தொழுகையை கொண்டும், ஜகாத் கொடுக்கிறதை கொண்டும் கட்டளை இட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு தொழுகையை கட்டளையிட்டாங்க. அதே போல ஜகாத்தையும் கட்டளையிட்டாங்க. தன்னுடைய மக்களுக்கு ஏவினார்கள். என்ன ஏவினாங்க? தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்துவார்கள் என்று ஏவினாங்க. அப்போ ஜகாத், அதற்கு முன்னால தொழுகை, இந்த இரண்டு விஷயங்களும் பாருங்க, இவை இரண்டும் சேர்த்தே தான் சொல்லப்படுகின்றன. அதே போல முந்தி இருந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் தங்களுடைய சமூகங்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜகாத் அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்திற்கு மட்டுமான ஒரு தனிப்பட்ட கடமை அல்ல. முந்தி இருந்த ஒவ்வொரு உம்மத்திற்குமே கடமையாக இருக்குது. அது ஒரு தனி ஒரு இபாதத்தாகவும் இருக்கு. அப்ப எந்த விஷயம் காலம் காலமாக ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும், நபி மீது விசுவாசம் கொண்ட சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த விஷயம் இபாதத்துகளில் மிக முக்கியமானது. ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதை கடமையாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தொழுகை, அது நம்மை காப்பாற்றக்கூடியது. ஜகாத் அப்படிங்கிறது நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையுமே காப்பாற்றக்கூடியது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. இப்ப தொழுகையை எந்த அளவுக்கு கவனத்தோடு நம்ம நிறைவேற்றுமோ அதே மாதிரியான ஒரு கவனத்தோடு ஜகாத்தையும் நிறைவேற்றணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களும் கூட, அதுவும் மஸ்ஜிதுக்கு, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களும் கூட ஜகாத்தினுடைய விஷயங்கள்ல அவ்வளவு சரியாக அவற்றை நிறைவேற்றுவது இல்லை. தர்மம் கொடுத்து விட்டு, சதகா கொடுத்து விட்டு, ஜகாத் கொடுத்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சதகா வேற, ஜகாத் வேற. தர்மம் வேற, கடமையாக்கப்பட்ட தர்மமான ஜகாத் என்பது வேற. அப்ப அதை பற்றி அறியாமல் நல்ல மனிதர்கள், தொழுகையாளிகள் அவர்களும் கூட ஜகாத்துடைய விஷயத்தினுடைய சட்டங்களை தெரியாததுனால அதை சரியாக நிறைவேற்றாமல் விட்டு விடுகின்றார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் பாவிகளாக ஆகிவிடுகிறார்கள். சாதாரண பாவம் இல்லை. ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பது அல்லது ஜகாத்தை சரியாக கொடுக்காமல் இருப்பது என்பது பெரிய பாவங்களில் உள்ளது. சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து நம் மேல இறக்கக்கூடியது. அப்ப ஜகாத்துடைய விஷயத்துல நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துற வார்த்தை என்ன? ذَلِكَ دِينُ الْقَيِّمَةُ. இதுதான் தீனுல் கையிமா, இதுதான் நிலையான மார்க்கம். காலங்காலமா இதுதான் மார்க்கம். அப்ப தொழுகை எல்லா காலகட்டத்திலும் நம்ம அல்லாஹ்வை தொழுதான் ஆகணும். அதே போல ஜகாத் என்பது எல்லா காலகட்டத்திலும் கொடுத்துதான் ஆகும். இதுல நம்ம இன்னொரு ஆயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி தனி ஒரு மதத்தையே உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்தான் கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு, ஜீசஸ் அப்படின்னு சொல்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன் அல்ல, இறைவனுடைய மகன் அல்ல. இவங்களுக்கு இறைத்தன்மை கிடையாது. அப்ப இவங்க யார்? இவங்க இறைவனுடைய தூதர்களில் ஒரு தூதர். இறைவனுடைய தூதர்களில் முக்கியமான தூதர்களில் உள்ளவர். தலை சிறந்த உறுதிமிக்க 5 இறை தூதர்களில் ஒருவர். ஆனால் இவங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இவங்களும் மனிதன். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னணியில ஒரு விரிவான வரலாற்று தகவல்கள் நமக்கு குர்ஆன்ல இருக்கு. பைபிள்ல இல்லாத விஷயங்களும் கூட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய தாய், யாருடைய தாய்? மரியமுடைய தாய், எனக்கு பிறக்க போற பிள்ளையை நான் இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியவராக, ஊழியம் செய்யக்கூடியவராக நேர்ந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஆண் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு பிறந்ததோ பெண் பிள்ளை. அதுதான் மரியம். அப்ப அவங்களுக்கு என்ன ஆண் பிள்ளை பிறக்கும்னு எதிர்பார்த்தமே, பெண் பிள்ளை பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தாலும், ஆனால் அவங்க நியத் செய்ததை போல, நேர்ச்சை செய்தது போல அந்த பெண் பிள்ளையை இறைவனுடைய சேவைக்காக, இறை ஊழியத்திற்காக பள்ளிவாசல்லே போய் இருக்கிற மாதிரி விட்டுறாங்க.
அப்போ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு நடைமுறை பனி இஸ்ராயல் கிட்ட இருந்தது. ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவங்க நேர்ந்து கொள்வாங்க. பிள்ளை வந்து பள்ளிவாசலுக்கான ஊழியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் இல்ல. சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகளுக்கு அந்த மாரி நேர்ந்துக்குவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் பள்ளிவாசல்லயே தான் வளருவாங்க. பள்ளிவாசலுக்குரிய விஷயங்கள தான் அவங்க வந்து எடுத்து செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில நேர்ந்து கொண்டபோது வந்து பிறந்த பெண் தான் மரியம். இப்ப இந்த பெண்ணை அவங்க நேர்ந்தது போல பள்ளிவாசல்லயே வளர வைக்கிறாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பள்ளிவாசல்ல தான் வளர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பில், பாதுகாப்பில். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்பாளர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் இறைவனுடைய தூதர், நபி. இப்ப இந்த பள்ளிவாசல்ல வளர்ந்து கொண்டிருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதெல்லாம் அடைந்த பிறகு, அவங்களுக்கிட்ட மலக் இறை தூதர் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, "உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதிர்ச்சியும், ஆச்சரியமும் அடைஞ்சிடுறாங்க. நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டவில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கரு உருவாகும், பிள்ளை பிறக்கும் என்று அந்த மலக்குகிட்டயே கேட்கிறாங்க. அதுக்காக அந்த மலக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நாடுறது நடக்கும். அல்லாஹ் குன் அப்படின்னு சொன்னா ஃபயக்குன் அது உருவாகிவிடும். ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுறுகிறார்கள். ஒரு ஆணோடு சேராமலேயே அவங்கள்ட்ட கரு உருவாகுது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு ஒரு உயிர் அனுப்பப்படுது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புக்குள்ள போய் கருவாக மாறிவிடுகிறது. அந்த உயிருங்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கருவாக மாறுது. அப்ப எல்லா பெண்களையும் போல அவங்க அந்த கருவுற்று இருக்கக்கூடிய காலம், கர்ப்ப காலம் அப்படிங்கிறது முடியும்போது, அவங்க பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பிள்ளை பிள்ளை வளர்றத அவங்க வந்து வெளிய காண்பிச்சுக்கல. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில பிள்ளை பேறு காலம் வரும்பொழுது என்ன செய்றாங்க, அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியேறி, அந்த ஊருக்கு வெளியில போய் அங்கே பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. பிள்ளை பெற்றெடுத்து, அதற்கு பிறகு பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு திரும்ப ஊருக்குள்ள வர்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான். பிள்ளை பெற்றெடுத்து ஊருக்குள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப ஊர் மக்கள் இவங்கள பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ தவறான வழியில போய் பிள்ளை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, மரியம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த கற்பொழுக்கத்தை அவங்க குறை சொல்றாங்க. இவங்க வந்து கற்பொழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு குறை சொல்றாங்க. ஏன்னா ஊர் மக்களுக்கு தெரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளிவாசல்ல தான் இருந்தாங்க. மஸ்ஜிதுல தான் இருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்காஹ் நடக்கல. கல்யாணம்ங்கிறது நடக்கல. அப்படி இருக்கும் பொழுது, திருமணம் நடக்காமல் ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்து வந்தால், அது தவறான முறையில அந்த பெண் நடந்து கொண்டதால் உருவான கரு. தவறான வழியில வந்த பிள்ளை இது. அப்படின்னு பலரும் தப்பா நினைக்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை தப்பா நினைச்சாங்க. இத்தனைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒழுக்கம் அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா என்னென்று கேள்விய கேட்காம, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பொழுக்கத்தின் மீது அவங்க குறைகளை வச்சாங்க. அப்படி குறைகளை வைக்கும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில தன்னுடைய சைகையாலே பேசுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல நோன்புல உண்ணாத நோன்பு அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற மாரி, பேசாத நோன்பு என்று ஒன்றும் இருந்துச்சு. குர்ஆன்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த நோன்பை கையாண்டதை நம்ம பார்க்கலாம். அதேபோல மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த நோன்பு வச்சத நம்ம பார்க்கிறோம். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஊர் மக்கள் குறை சொல்லும்போது, அவங்களுடைய ஒழுக்கத்தை தாக்கி கற்பொழுக்கம் இல்லாதவர் என்று குறை சொல்லும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சைகைகளால் சொல்றாங்க, "நான் பேச மாட்டேன், நோன்பு வச்சிருக்கிறேன். நீங்க இந்த பிள்ளை கிட்ட கேளுங்க. பிள்ளை பதில் சொல்லும்" அப்படின்றாங்க. எந்த பிள்ளை? அன்றைக்கு தான் பிள்ளை பிறந்திருக்கு. பிறந்த அன்று, பிறந்த குழந்தைய எடுத்துட்டு வர்றாங்க. "அந்த குழந்தைய கேளு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். "பிள்ளை பேசுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இறைவன் நாடினால் பேசும். வழக்கமா நம்ம பிள்ளைங்க பேசுறதுக்கு 10 மாசம், 1 வருஷம் அதுக்கு மேல ஆகும். சரியா பேசுறதுக்கு 2 வருஷம் ஆகும். நல்ல தெளிவோடு பேசுறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகும். ஆனால் அந்த குழந்தை, கைக்குழந்தை பிறந்த அன்று பேசுகிறது. அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேசுறாங்க. அவங்க முதல் வார்த்தை என்ன? கால அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கால அவங்க சொன்னாங்க, "இன்னி அப்துல்லாஹ்" நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அற்புதமா பிறந்துட்டாங்க அவங்க. அதை வச்சுதான் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? வந்து எந்த ஆணும் எந்த ஆணுடையும் தொடர்பு இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்ததுனால, இவங்க நேரா இறைவன்கிட்ட வந்ததுனால இறைவனுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது, அ அதுக்கு மறுப்பு கொடுக்கும் விதமான ஒரு பதில். அது இன்னைக்கு வரல.
எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளை என்று சொல்றாங்களோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் பிறந்த அன்று பேசிய வார்த்தை தான் இவங்களுக்கு பதில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இன்னி அப்துல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இன்னி அப்துல்லாஹி ஆதானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு அல் கிதாபை வேத நூலை இறக்கி இருக்கிறார்கள். வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறார்கள். அப்போ தான் யாருங்கிறது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இன்னி அப்துல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய மகன் இல்ல. அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை. ஆனா சாதாரண அடிமை இல்ல. ஆதானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு அல் கிதாபை கொடுத்திருக்கிறார்கள். வேத நூலை கொடுத்திருக்கிறார். வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறார் என்று பிறந்த அன்றே அவங்க பேசுறாங்க. பிறந்த அன்றே தான் நபி என்பதை அவங்க அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க? வஜஅலனி முபாரகன் ஐனமா குன்த், நான் எங்கிருந்தாலும் பரக்கத்துடையவனாக இருக்குமாறு அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். இன்னும் தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவ்சானி, அல்லாஹ் எனக்கு செய்ய சொல்லி வழி காமிச்சிருக்கிறாங்க. என்னை செய்ய சொல்லி இவ்வாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. என்னது? பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் தொழுது வருமாறும் ஜக்காத்து கொடுக்கப்பட்டு வருமாறும் ஏவப்பட்டுள்ளேன். எது வரைக்கும்? மா தும்து ஹய்யா, நான் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்குமாறும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருக்குமாறும் ஏவப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க. ஆக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறைவனுடைய கடைசி நபி, கடைசி ரசூல். அவங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள்ல கடைசிக்கு முன்னாடி வந்தது ஈசா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப அவங்க ஒரு அற்புதமான பிறப்பு. ஆனா அவங்க இறைவன் அல்ல, இறைவனுடைய மகன் அல்ல, அவங்க இறைவனுடைய தூதர். எல்லா இறை தூதர்களும் இறைவனுடைய அடிமைகள் தான். அதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க தெளிவா பேசுறாங்க. இன்னி அப்துல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இன்னி அப்துல்லாஹி ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் எனக்கு அல் கிதாபை வேத நூலை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இன்ஜீல். வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறாங்க. வஜஅலனி முபாரக்கன் மா தும் வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்க இருந்தாலும் நான் பரக்கத்துடையவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி என்ன அல்லாஹ் ஆக்கி இருக்கிறாங்க. வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம், உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் தொழுது வருமாறும் ஜக்காத்தை கொடுத்து வருமாறும் அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க உதாரணங்களாக சில ஆயத்துகளை பார்த்தோம். என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னதை பார்த்தோம் சூரத்துல் அன்பியாவுல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். அது சூரத்து மரியம். அதே போல சூரத்து மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னதையும் பார்த்தோம். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக நமக்கு சொன்னாங்க. அதுதான் சூரத்துல் பையினால பார்த்தோம். சூரத்துல் பையினாவோட ஆயத்தை மறுபடி நினைவூட்டுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்க? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஸ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத்த வயு'த்துஸ் ஸகாத்த வذلك தீனுல் கய்யிம். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கட்டளையும் இல்லை. அல்லாஹ் என்ன கட்டளை கொடுத்தா? 3 கட்டளை. அது முதலாவது கட்டளை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அதை எப்படி வணங்கணும்? முஃப்லிஸாக, இக்லாஸ் உடையவர்களாக, ஹனீஃபுகளாக, அல்லாஹ்வை ஷிர்க்கை விட்டு விலகி தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். 2வது வயுகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டும். 3வது வயு'த்துஸ் ஸகாத், ஜக்காத்தை கொடுத்து வரணும். வذلك தீனுல் கய்யிமா, இதுதான் ஆரம்பத்தில் இருந்தே தீனாக இருக்குது. இதுதான் காலம் காலமாக தீனாக இருக்குது. இப்போ முதல் சமூகங்களில் இருந்து தொடர்ச்சியாக கடைசி நபியினுடைய சமூகம் வரை தீனுடைய ஒரு முக்கியமான அங்கமாக, தீனுடைய 3வது முக்கியமான அடிப்படையாக இருப்பது ஜக்காத். அதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி பார்த்தோம். சூரத்து மரியம் 19வது சூராவுடைய 30, 31வது ஆயத், இந்த 2 ஆயத்துகள்ல அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்றதை கவனிங்க. வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுது கொண்டிருக்குமாறும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருக்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன், ஏவப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க. ஒரு நபிக்குமே ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு நபிக்கு இல்ல, ஒவ்வொரு நபிக்குமே ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நபிமார்கள் ஜக்காத் கொடுத்தார்கள்.
நபிமார்கள் ஜகாத் கொடுப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். பொதுவா நபிமார்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம எப்படி படிச்சிருப்போம்? நபிமார்கள் எளிமையான வாழ்க்கையை நடத்தியவர்கள். உண்மைதான். தொடர்ந்து நம்ம என்ன படிப்போம்? நபிமார்கள் வந்து ஏழ்மையிலும், வறுமையிலும் வாழ்ந்ததாகவே தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாரி எழுதப்பட்டிருக்கு. பல நூல்கள்லயும். ஆனால் பாருங்க, நபிமார்களுக்கு அந்த நபிமார்களுடைய சமூகங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு ஜகாத் கொடுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியா சொல்றாங்க, தனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நபிமார்கள் ஜகாத் கொடுத்து வந்தவர்கள். இப்ப நபிமார்கள் ஜகாத் கொடுத்து வந்தவர்கள் அப்படின்னா, நபிமார்கள் செல்வத்தை சேர்த்து வைத்தவர்கள். இல்லையா? அப்ப நபிமார்கள் ஏழைகள் அல்ல, வறியவர்கள் அல்ல. நபிமார்கள் ஃபகீர்கள் அல்ல. அதுதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நபிமார்களை பத்தி வரும்போதெல்லாம் நபிமார்கள்லாம் உலக ஆசை இல்லாதவர்கள் என்று நம்ம படிப்போம். உண்மைதான். உலகத்துக்கு மேல அவங்களுக்கு பற்றே கிடையாது. அதுக்காக உலக விஷயங்களை சேர்க்காம வச்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. உலகத்துடைய செல்வங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களா தான் நபிமார்கள் இருந்தாங்க. சம்பாரிச்சு அதை உடனடியாக செலவு செய்திடாம ஜக்காத்து கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்சு பிறகு ஜக்காத்தையும் கொடுப்பவர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தார்கள். அப்படித்தான் இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அவங்களும் ஜக்காத் கொடுத்தாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செஞ்சாங்க. அதற்கு அடுத்தது தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு தானாக முன் வந்து தர்மங்களை கொடுத்தாங்க. அதுதான் சதகா. அப்புறம் இறைவன் கட்டளையிட்ட அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்காக செல்வத்தை சேர்த்து வைத்து ஜக்காத்தும் கொடுத்தோம். அப்ப இது நபிமார்களுடைய நடைமுறை. கடைசி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் கூட. அப்ப நபிமார்கள் உலக பற்று இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நபிமார்கள் ஜக்காத் கொடுத்தாங்க அப்படின்னா செல்வத்தை சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தா தானே ஜக்காத்து கொடுத்துருக்க முடியும். அப்ப இந்த இரண்டும் நேர் எதிரா இருக்குதா? அப்ப உலகத்தின் மீது பற்று இல்லாமல் இருப்பது அப்படின்னா என்ன? அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அரபில ஜுஹ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட ஜுஹ்த் இருக்கோ அவங்கள ஜாஹித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தால் ஜாஹித், பெண்ணாக இருந்தால் ஜாஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுஹ்த் அப்படின்னா என்ன? உலகத்தின் மீது, உலக விஷயங்களின் மீது பற்று இல்லாமல் இருத்தல். அப்ப உலகத்துல மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. டிட்டாச்சாக இருக்கணும். பற்று இல்லாம அதை விட்டு பிரிஞ்சிருக்கும். அப்படின்னா உலகத்தோட விஷயங்களை சம்பாதிக்காம இருக்கணும்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஜுஹ்துங்கிற விஷயத்தை அழகா விளக்குறாங்க. ஜுஹ்து அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இருக்கிறது அல்ல. ஜுஹ்து அப்படிங்கிறது எல்லாம் இருந்தும் அவற்றின் மீது பற்று இல்லாமல் இருப்பது. மறுபடியும் சொல்றேன், ஜுஹ்து அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருப்பது அல்ல. ஜுஹ்து அப்படிங்கிறது எல்லாமே இருந்தும் அவற்றின் மீது பற்று இல்லாமல் இருப்பது. இப்ப நபிமார்கள் உலக விஷயங்களை சம்பாதிக்கத்தான் செஞ்சாங்க, சேர்த்து வைக்கத்தான் செஞ்சாங்க. ஏனால் உலகத்தினுடைய செல்வத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்தால் தான் ஜகாத் கொடுக்க முடியும். ஜகாத் கொடுக்கிறதுங்கிறது நபிமார்களுக்குமே கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப தங்களுடைய சமூகங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் அவங்களும் ஜக்காத்தை கொடுத்துதான் வந்தாங்க. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதாவது செல்வத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க, செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சேர்த்து வைத்த செல்வம் குறிப்பிட்ட காலத்தை கடக்கும்போது ஜக்காத்தும் கொடுத்தது. இது நபிமார்களுடைய வழிமுறை. ஒவ்வொரு நபியினுடைய வழிமுறைன்னு இதை சொல்லலாம். அப்ப நபிமார்களுடைய சுன்னா, இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவும் கூட செல்வத்தை சேர்த்து வைத்தலும், சேர்த்து வைத்த செல்வத்தை ஜக்காத்து கொடுத்து மக்களுக்கு உதவுமாறு செய்தல். அப்ப ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா பணத்தை சேர்த்து வைக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கணும்னா முதல்ல பணத்தை சம்பாதிக்கணும். இதெல்லாம் நம்ம போன வகுப்புலயே பார்த்த விஷயம் தான். இது நபிமார்கள் மூலமாக அவங்களுடைய சமூகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டுமல்ல. நபிமார்களே நடைமுறையில் கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கை முறையில அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை முதல்ல களையணும். நபிமார்கள் அப்படின்னா அவங்க ஃபகீராக, வறியவர்களாக, ஏழைகளாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உண்மை அல்ல. ஒவ்வொரு நபியும் அவங்க தனியா ஒரு தொழில் செஞ்சோ, வியாபாரம் செஞ்சோ சம்பாதிக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. நிறையவும் சம்பாதிக்கிற நபிமார்களும் இருந்தாங்க. சாதாரண முறையில் சம்பாதிச்ச நபிமார்களும் இருந்தாங்க.
அந்த சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வச்சு அதுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தாங்க. இப்ப நபிமார்கள் உலக விஷயங்களின் மீது பற்று இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அதற்காக உலகத்தை கையில் எடுக்காமல் இல்லை. நம்ம பார்க்கிறோம். நபிமார்கள்ல வசதியா இருந்த நபிமார்களை பற்றியும் பார்க்கிறோம். நபிமார்கள்ல உலகத்துடைய அதிகாரத்தை கையில் எடுத்த ஆட்சியாளர்களாக இருந்த நபிமார்களை பற்றியும் பார்க்கிறோம் இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்கிறோம். இவங்க எல்லாம் ஆட்சியாளர்கள் தான். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியும் பார்க்கிறோம். இவங்களும் ஆட்சியாளர்களா இருந்தவங்க தான். இப்ப நபிமார்கள் உலக விஷயங்கள் மீது பற்று இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா உலகத்தை அவங்க கையில எடுக்கல அப்படிங்கிறது உண்மை அல்ல. உலகத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. உலகத்துடைய செல்வத்தை அவங்க எடுத்தாங்க. உலகத்துடைய அதிகாரத்தை அவங்க கையில எடுத்தாங்க. எதற்காக? அந்த செல்வம் நல்ல முறையில எப்படி செலவழிக்கப்படணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக. நல்ல முறையில எப்படி சம்பாதிக்கப்படணும், நல்ல முறையில எப்படி செலவழிக்கப்படணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக. அதற்காக உலகத்தை அவங்க கையில எடுத்தாங்க. செல்வத்தை கையில எடுத்தாங்க. உலகத்துடைய அதிகாரத்தை கையில எடுத்தாங்க. ஒரு நல்லவர்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லா மக்களும் எப்படி பலன் பெறுவாங்க என்பதை காண்பிப்பதற்காக, இறைவனுடைய சட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதன் மூலமா எல்லா மக்களுக்கும் நல்ல பலன்கள் எப்படி போய் சேரணும் என்பதை காண்பிப்பதற்காக உலகத்துடைய ஆட்சியுமே கையில் எடுத்தாங்க. ஒரு செல்வத்தை தேடுதலோ, ஆட்சியில பங்கேற்றலோ நபிமாருடைய வாழ்க்கை முறைக்கு எதிரானது அல்ல. ஆனா அந்த செல்வத்தின் மீது நபிமார்கள் பற்று கொண்டு இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தின் மீது நபிமார்கள் பற்று கொண்டு இருக்க வேண்டும். அவங்க செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஆனா அதை கொண்டு அவங்க பெருமை அடிச்சுக்கல. இதை கொண்டு மக்களுக்கு பலனுடையவர்களாக இருந்தாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தை கூட சில நேரங்கள்ல கையில எடுத்தாங்க. ஆனா அதை கொண்டு அவங்க பெருமை கொண்டவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக மாறல. அநியாயம் செய்யறவங்களா மாறல. மாறாக நீதியை, நியாயத்தை எப்படி நிலைநாட்டுவது என்பதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி கற்றுக் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த ஆயத்துகள் 4 ஆயத்துகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த சூரத்து மரியமனுடைய ஆயத்துக்களை சேர்த்தா அது இன்னொரு கூடுதல் பட்டியல் வரும். இப்போ இந்த 5 ஆயத்துகள் இது இவற்றின் மூலமா நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜகாத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட ஒரு புதிய விஷயம் அல்ல. முந்தி இருந்த நபிமார்களுக்குமே அது கட்டளையிடப்பட்டிருக்குது. அந்த நபிமார்கள் மூலமாக அவங்க சமூகங்களுக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்ப முந்தி இருந்த நபிமார்களும் அவங்களுடைய சமூகங்களும் ஜகாத்தை கொடுத்து வந்தனர். அதே போலதான் இறுதி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜகாத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிகிற 2வது விஷயம். முதல் விஷயம், இது முந்தி இருந்தவங்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது புதுசு கிடையாது. அப்ப காலம் காலமாக தீனாக இருக்கக்கூடிய, தீனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது உண்டு. எப்படி தௌஹீத் தீனுடைய அடிப்படையோ, அதுக்கு அடுத்து தொழுகை தீனுடைய அடிப்படையோ, அதே போலத்தான் அதற்கு அடுத்து ஜகாத்துங்கிறது தீனுடைய மிக முக்கியமான அடிப்படை. ஒவ்வொரு சமூகத்திலும் தொழுகையும் ஜகாத்தும் இருந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கடமையாக்கப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு சமூகம் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமினுடைய மிக முக்கியமான அடிப்படை இந்த விஷயம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சு. 2வது, நபிமார்களே ஜகாத்து கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை பார்த்தோம்னா, ஹயாத்தோடு உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் தொழுகை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் ஏவப்பட்டுள்ளேன் என்று சொல்லும் பொழுது, இப்ப நபிமார்களுமே ஜகாத் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த நபிமார்களும் ஜகாத் கொடுத்திருக்கிறாங்க என்பதை உணரும் பொழுது, நம்ம அதுக்கு பின்னணியில உணர வேண்டிய விஷயங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நபிமார்கள் ஜகாத் கொடுக்குறாங்க அப்படின்னா, நபிமார்கள்ட்ட செல்வம் இருந்திருக்கு. அப்ப அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சமா இல்ல, வறுமையில இல்ல. அவங்க நல்லாவே தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க. நல்லா சம்பாரிச்சு அதை உடனடியாக கொடுத்து அதை காலி பண்ணிடவும் இல்ல. அதை சேர்த்தும் வச்சிருந்திருக்கிறாங்க. சேர்த்து வச்சாதான் ஜகாத்துங்கிறது கொடுக்க முடியும். அப்ப நபிமார்கள் அந்த வறுமையை விரும்பவும் இல்லை, வறியவர்களாக அவங்க வாழவும் இல்லை. எளிமையாக வாழ்வது வேறு, ஏழ்மையில் வாழ்வது வேறு. எளிமையா சிம்பிளா வாழறதுங்கிறது வேற, ஏழ்மையில அந்த பாவர்ட்டியில வாழறது அப்படிங்கிறது வேற. நபிமார்கள் எளிமையாக வாழ்ந்தார்களே தவிர ஏழ்மையில் வாழவில்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நபிமார்கள் மீதுமே ஜகாத் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டு தான் இருந்துச்சு. நபிமார்களும் ஜகாத் கொடுத்தாங்க. அப்படிங்கிற போது நபிமார்கள் செல்வத்தை வெறுத்து ஒதுக்கல. ஹலாலான முறையில் செல்வத்தை சேர்த்தாங்க. ஹலாலான முறையில
அதை செலவு செஞ்சாங்க. குறிப்பாக அதுல ஜக்காத்தை நிச்சயமா அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்ப யாரு நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழணும் என்று ஆசைப்படுறோமோ, அவங்க நபிமார்களை முன்னுதாரணமாக கொண்டு, குறிப்பாக இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னுதாரணமாக கொண்டு, செல்வத்தை ஹலாலான முறையில் சம்பாதித்து, அதை ஹலாலான முறையில் செலவு செய்து, குறிப்பாக இறைவன் கடமையாக்கிய ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கணும். அதுதான் நபிமார்களை பின்பற்றக்கூடியது. அதுதான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கான பாடம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்ம ஜகாத் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொருளை சேர்ப்பதை பற்றி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாமுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பற்றி நபிமார்களுக்கு என்ன கட்டளைப்பட்டிருக்குது, நபிமார்கள் ஜக்காத் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இப்ப நபிமார்களும் ஜக்காத் கொடுத்தாங்க அப்படின்னா, நபிமார்களும் செல்வத்தை சேர்த்து இருக்கிறாங்க, நபிமார்களும் ஜக்காத் கொடுத்திருக்கிறாங்க. செல்வத்தை சேர்க்கணும், முதல்ல அப்ப செல்வத்தை சம்பாதிக்கணும். கொஞ்சமா இல்ல, நிறையவே சம்பாதிக்கணும். அப்பதான் ஜக்காத்துங்கிறதுக்கான பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க முடியும். அப்புறம் ஜக்காத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, குறிப்பாக அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களைப் போல ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா, ஜக்காத்தை கொடுப்பவர்களாக நம்ம ஆகணும். ஜக்காத்தை கொடுப்பவர்களாக ஆகணும் அப்படின்னா, செல்வத்தை சேர்ப்பவர்களாக ஆகணும். ஹலாலான முறையில் செல்வத்தை சேர்த்து, அதுல நமக்கு அந்த செல்வத்தை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருந்து, அதுல முறையாக ஜக்காத்தை கொடுப்பவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று எனக்காக உங்களுக்காக துஆ செய்கிறேன். இன்றைய வகுப்பை, இந்த நினைவூட்டலை இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து இந்த பின்னணிகள் அடிப்படையில நம்ம ஜக்காத்துடைய பாடங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள்ல விரிவாக ஆழமாக இன்ஷா அல்லாஹ் போவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, வகுப்பு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிச்சாச்சு. லாக் ஆஃப் ஆலான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஓகே. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.